ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா 2 விதமான பணிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 17/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரை மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மதுரை மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் மதுரை உசிலம்பட்டி அலுவலகத்தில் காலி பணியிடமாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 17/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. 17/9/2024 மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பதவியோட பெயர், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதுக்கான கல்வி தகுதி என்ன, அவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நுண்கதிர்வீச்சாளர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா 4 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நுண்கதிர்வீச்சாளர் அப்படிங்கிற பணிக்கு இவங்களுக்கான வயதுன்னு பார்த்தோம்னா 55 வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நுண்கதிர்வீச்சாளர் அப்படிங்கிற பணிக்கு இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 10,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. 6 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தோம்னா 40 வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 6,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிற பதவிக்கு. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நிபந்தனைகள் பார்த்தோம்னா இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விண்ணப்பங்கள் நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாக போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கலாம், அப்படி இல்லைனா நம்மளால் மெயில் ஐடி இருக்கும் இல்லையா, அந்த மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாகவும் நம்ம அனுப்பலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றுகள் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் நம்ம ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் நம்ம ஜெராக்ஸ் காப்பீஸ் அனுப்பணும். அடுத்து மதிப்பெண் பட்டியல், நம்ம 10th 12th டிகிரி, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நம்ம அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஜெராக்ஸ் காப்பீஸ். அடுத்து இருப்பிட சான்றிதழ், இருப்பிட சான்றுனா நம்ம ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது அதுக்கான ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பீஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து முன் அனுபவ சான்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியும் நம்ம அனுப்பணும். அடுத்து சிறப்பு தகுதிக்கான சான்று, இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருக்கிறீங்க, இல்லை விடோவாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி சில எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி சில கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா சிறப்பு தகுதிக்கான சான்றிதழையும் நீங்கள் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்ப படிவங்களை இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க என்ற வலைதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவத்துடன் இப்பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றொப்பம் செய்யப்பட்ட நகல்கள் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணியுமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலுவலக மின்னஞ்சல் முகவரியுமே கொடுத்துருக்குறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான அந்த ஐடியுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்படின்னா நீங்கள் இதை பார்த்து எழுதிக்கோங்க. tphmdu@nic.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நாம் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி, நேர்காணல் நடைபெறும் இடம், இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம்,
விஸ்வநாதபுரம் மதுரை கொடுத்துருக்குறாங்க. பின்கோடு கொடுத்துருக்குறாங்க 625014 அப்படிங்கிற அந்த பின்கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரை மாவட்டம் அதுக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. பதவியோட பெயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து 2 பதவிகளுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பதவியோட பெயர் வந்து இதில் எழுதணும். அடுத்து ரைட் சைடு கார்னரில் உள்ள சமீபத்திய புகைப்படம் கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இதில் ஒட்டிடுங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே இதில் கொடுத்துருங்க. அடுத்து தந்தை பெயர் கணவரோட பெயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் தந்தை பெயர் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கணவரோட பெயர் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. உங்களோட பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கொடுக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்லாம் உங்களோட பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதை அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வயது என்ன அப்படிங்கிறதையுமே சைடில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 4வது கல்வி தகுதி சான்றிதழுடன் மதிப்பெண் பட்டியல் வந்து இணைக்கப்பட வேண்டும். அதாவது நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த சான்றிதழ் வந்து வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து மார்க் ஷீட்டுமே இதில் ஜாயின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஆதார் எண் வேணும், அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆதார் எண் 12 டிஜிட் நம்பர் இருக்குல்லையே அதை அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து கைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து மின்னஞ்சல் கேட்டிருக்காங்க. உங்களோட மெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் காண்டாக்ட் பண்ணணும்னா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா மெயிலுக்கு வந்து நமக்கு வந்து மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து 8வது பார்த்தோம்னா மதம் சாதி வகுப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஜாயின் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட மதம் என்ன, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 9வது பார்த்தோம்னா முன் அனுபவம் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி உரிய அலுவலரிடம் கையொப்பம் பெற்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது பார்த்தோம்னா முகவரி, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிட சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அடுத்து நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், வித் பின்கோடோட கொடுத்துருங்க. அடுத்து தற்காலிக முகவரி என்ன அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கும் பின்கோடு கொடுத்துருங்க. 2 முகவரியும் சேம் அப்படின்னா 2 அட்ரஸுமே சேமானதை எழுதி பின்கோடு கொடுத்துருங்க. அடுத்து இடம் தேதி கேட்டிருக்காங்க. அதுக்கான இதையும் கொடுத்துருங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட கையொப்பம் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து இதில் போட்டுருங்க. அடுத்து வந்து குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இவங்க சொன்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காலதாமதமாக அனுப்பக்கூடிய விண்ணப்பத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.